வணக்கம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். உலகையே வியக்க வச்ச சோழ பேரரசோட பிரம்மாண்டமான 1500 வருட வரலாற்றை பத்தி பார்க்க போற இந்த விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். காவிரி ஆற்றங்கரையில ஒரு சின்ன பழங்குடி இனமா தொடங்கி உலகையே ஆளும் மாபெரும் சக்தியா அவங்க எப்படி மாறினாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு சின்ன பழங்குடியினம் எப்படி தொடர்ந்து 1500 வருஷங்களுக்கு உலகை ஆண்ட ஒரு மாபெரும் கடற்படை பேரரசா மாறுச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. ஒரு சாம்ராஜ்யம் எப்படி தலைமுறையா தாக்கு பிடிச்சு வீழ்ந்து திரும்பவும் அசுர பலத்தோட எழுந்து வந்து ஆதிக்கம் செலுத்துச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மாபெரும் காவியம்தான். அவங்களோட எழுச்சி, உச்சம், அப்புறம் அந்த இறுதி வீழ்ச்சியை நோக்கிய ஒரு பிரம்மாண்டமான பயணத்துக்கு இப்போ தயாராகுங்க. இப்போ இதுதான் நம்ம பயணத்தோட வரைபடம். சங்க காலம் மற்றும் கரிகாலன், விஜயாலயனோட மீளுருவாக்கம், ராஜராஜனோட பொற்காலம், ராஜேந்திரனோட வெற்றிகள், கலை மற்றும் நிர்வாகம், அப்புறம் கடைசியா அவங்களோட இறுதி வீழ்ச்சி. இந்த 6 பகுதிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரி, இப்போ நம்ம முதல் பகுதிக்கு போலாம். சங்க காலம் மற்றும் கரிகாலன். இதுதான் அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அடித்தளம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றங்கரையில வாழ்ந்த செம்பியன் அப்படிங்கிற ஒரு பழங்குடி வம்சத்துல இருந்து தான் சோழர்கள் தொடங்குறாங்க. சிறு வயசுலேயே சொந்த பந்தங்களால தீ வச்சு கொல்ல சதி செய்யப்பட்டு அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு வந்தவர் தான் நம்ம கரிகாலன். அவரோட ஈடு இணையற்ற இராணுவ மேதமைய இந்த வெண்ணி போர்க்களம் எப்படி நிரூபிச்சதுன்னு பாருங்க. அந்த இளம் அரசனை பார்த்து பயந்து சேர பாண்டியர்களோடு 11 குறுநில மன்னர்களும் ஒன்னா சேர்றாங்க. ஆனா அந்த 11 நாடுகளோட கூட்டணிய தனி ஒருவனா தோற்கடிச்சு தமிழ் மண்ணோட முடிசூடா மன்னனா கரிகாலன் விஸ்வரூபம் எடுத்தாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இது ஒரு அசாத்தியமான விஷயம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட புகழ் வெறும் போர்களோட மட்டும் முடிஞ்சுள்ள. சீரிப்பாயும் காவிரி ஆத்துல பாறைகளுக்கு நடுல களிமண்ணும் சுண்ணாமும் கலந்த ஒரு இன்டர்லாக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் கட்டிய கல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அது 2000 வருஷங்களை கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்பீரமா நிக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே இப்படி ஒரு தொழில்நுட்பமா? ஆனா என்ன பண்றது, கரிகாலனுக்கு பிறகு வாரிசுகளுக்குள்ள பெரிய அதிகார போட்டி வெடிச்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கலப்பிரர்களோட படையெடுப்பால சோழ சாம்ராஜ்யம் முழுமையா சரிஞ்சு சுமார் 600 வருஷங்களுக்கு வரலாற்றிலிருந்தே காணாம போன ஒரு இருண்ட காலத்துக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். விஜயாலயனின் மீளுருவாக்கம். அந்த 600 வருட இருண்ட காலத்தை அவங்க எப்படி உடைச்செறிஞ்சாங்கன்னு பார்க்கலாம். 9ஆம் நூற்றாண்டுல இந்த 600 வருட இருண்ட காலத்தை கிழித்தெறிஞ்சு வரலாற்றைய மாத்தி அமைத்த விஜயாலய சோழனோட கதை உண்மையிலே சிலிர்க்க வைக்கும். ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது விஜயாலயனுக்கு வயசு 70 தாண்டிருச்சு. அவரோட உடம்புல 90க்கும் மேற்பட்ட விழிப்புண்கள் இருந்துச்சு. பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையில நடந்த சண்டையை ரொம்ப சரியா பயன்படுத்தி தன்னோட மிக துல்லியமான ராஜதந்திரத்தால தஞ்சாவூரை கைப்பற்றி திரும்பவும் ஒரு மாபெரும் பேரரசுக்கு அவர் அஸ்திவாரம் போட்டாரு. விஜயாலயனுக்கு பிறகு வந்த காலகட்டம் ரொம்பவே ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதா இருந்துச்சு. தக்கோலம் போர்ல ராஷ்டிரகூடர்கள் கிட்ட ஏற்பட்ட படுதோல்வி சாம்ராஜ்யத்தை ரொம்பவே உலுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆதித்த கரிகாலன் சேவூர் போர்ல பாண்டியர்களை வென்று அந்த பழிய தீர்த்தாரு. ஆனா புகழோட உச்சியில இருந்த ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்துல மர்மமான முறையில படுகொலை செய்யப்பட்டது பேரரச திரும்பவும் ஒரு பெரிய உலுக்கு உலுக்கிடுச்சு. இதுக்கப்புறம் வரல்தான் நம்ம 3வது பகுதி, ராஜராஜனின் பொற்காலம், பேரரசின் நாயகன். தன்னோட அண்ணன் ஆதித்த கரிகாலன் இறந்ததும் உள்நாட்டு போர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 15 வருஷங்கள் அமைதியா காத்திருந்து அரியணை ஏறியவர் தான் மாமன்னன் ராஜராஜ சோழன். அரியணை ஏறியதும் அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தன் அண்ணனை கொன்ற துரோகிகளை சட்டப்படி தண்டிச்சு அவங்களோட மொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செஞ்சதுதான். அதுக்கப்புறம் வேலைக்கார படை அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான நிரந்தர தற்கொலை படையை உருவாக்கி நாடுங்களும் நிலங்களை ரொம்ப துல்லியமா அளந்து ஒரு சிறப்பான வரி வசூல் முறையை அறிமுகப்படுத்தினாரு. தன்னோட ஆட்சியோட வெற்றியை பறைசாற்ற அவர் கட்டிய ஒரு பிரம்மாண்டமான பொக்கிஷன்தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். சுத்தியுள்ள எந்த பகுதியிலுமே பாறைகளே இல்லாத ஒரு நிலையில எங்கிருந்தோ பாறைகளை கொண்டு வந்து வெறும் 6 வருஷங்கள்ல 216 அடி உயர மாபெரும் கருங்கல் கோபுரத்தை வானுவேற எழுப்பியது நிஜமாவே ஒரு அசாத்தியமான சாதனை தாங்க. சரி, இப்ப 4வது பகுதிக்கு வருவோம். ராஜேந்திரனின் கடல் கடந்த வெற்றிகள். சமுத்திரங்களை தாண்டி அவங்க எப்படி போனாங்கன்னு பார்க்கலாம். தந்தை ராஜராஜன் மாபெரும் கோவில் கட்டியவர் அப்படின்னா, மகன் ராஜேந்திர சோழன் உலக நாடுகளையே நடுங்க வச்ச மாவீரன். சோழ புலிக்கொடிய சமுத்திரம் தாண்டி பறக்க விட்டவர் அவர். வடக்கே கங்கை நதி வரைக்கும் சோழப்படையை அனுப்பி அங்கிருந்த மன்னர்களை தோற்கடிச்சது மட்டும் அல்லாம அந்த மன்னர்களோட தலையிலேயே கங்கை நீரை சுமக்க வச்சு தெற்கு நோக்கி எடுத்து வந்தார். அதை வச்சு சோழகங்கம் அப்படிங்கிற பிரம்மாண்ட ஏரிய வெட்டி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரத்தையே உருவாக்கினாருங்க. இதுல நம்மள மலைக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா,
1000 வருஷங்களுக்கு முன்பே ஒரு மாபெரும் கடற்படையை உருவாக்கி கடல் வழியா பயணம் செஞ்சு மலேசியா மற்றும் இந்தோனேஷியாவை உள்ளடக்கிய ஸ்ரீவிஜய பேரரசை வென்று உலக வணிக வழிகளை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாரு ராஜேந்திர சோழன். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ நம்ம 5வது பகுதிக்கு போகலாம். கலை மற்றும் நிர்வாகம், நாகரிகத்தின் தூண்கள். போர்க்களங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி அவங்க நிர்வாகத்திலையும் கற்களையும் எப்படி மாயாஜாலம் செஞ்சாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் கூர்மையாகவும் ரொம்ப கம்பீரமான ஒரு ஆண்மை தோற்றத்தோட இருக்கும். ஆனா தான் எதற்கும் சளைத்தவர் இல்ல அப்படிங்கறத காட்ட ராஜேந்திரன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ரொம்ப அழகாக வளைந்து நளினமான ஒரு பெண்மையின் தோற்றத்தோடு திட்டமிட்டு வித்தியாசமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவங்களோட கலைத்திறன் அவ்வளவு நுட்பமானது. நான் முன்னாடியே கற்களில் மாயாஜாலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 2ஆம் ராஜராஜன் கட்டிய தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலோட கல்படிகள் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த படிகளை தட்டினா சரிகா மா பா தா நீ அப்படிங்கிற 7 ஸ்வரங்களும் அச்சசலாக கேட்கும்படி அந்த தொழில்நுட்பத்தை வடிவமைச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு சிந்தனையானு ஆச்சரியமா இருக்கு. இது ஏன் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ கவனிங்க. நவீன ஜனநாயக நாடுகள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உத்தரமேரூர் கல்வெட்டுகள் சொல்ற குடவோலை முறை மூலமா உள்ளாட்சி தேர்தலை நடத்தினாங்க சோழர்கள். ஊழல் செஞ்சாலோ இல்ல கணக்கு காட்டாவிட்டாலோ அந்த அதிகாரியோட குடும்பமே திரும்பவும் தேர்தலில் நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கடுமையான சட்டங்களை ஏற்றுனாங்க. இதெல்லாம் ரொம்பவே முன்னோடியான விஷயங்கள் இல்லையா? கடைசியா நாம நம்மளோட 6வது பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி வீழ்ச்சி, ஒரு மாபெரும் சகாப்தத்தின் முடிவு. ஆனா காலம் எதையும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. வரலாற்றுல எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அதுக்கும் ஒரு அந்திம காலம் கண்டிப்பா வரும். பிற்கால சோழர்களோட வரலாறு அப்படிங்கிறது அவங்க சாம்ராஜ்யத்தை காப்பாத்திக் கொள்ள நடத்திய ஒரு மூர்க்கமான போராட்டம் தாங்க. கொப்பம் போர்க்களத்துல தன் அண்ணன் கொல்லப்பட்டதை பார்த்து சோழப்படை சிதறி ஓடிச்சு. அந்த நெருக்கடியான நேரத்துல 2ஆம் ராஜேந்திரன் அண்ணனோட ரத்தம் படிந்த அதே போர்க்களத்துல தனக்குத்தானே முடிசூட்டிக்கிட்டு சிதறிய படையை திரும்பவும் ஒன்னு திரட்டி எதிரிகளை திருப்பி தாக்கி ஒரு அசாத்தியமான வெற்றியை பெற்றாரு. எப்பேற்பட்ட ஒரு வீரம் பாருங்க. இதுக்கப்புறம் 1ஆம் குலோத்துங்க சோழன் மாதிரியான மன்னர்கள் தங்களோட மிகச்சிறந்த நிர்வாகத் திறமைய பாட்டினாங்க. சுங்கவரிய முழுமையா நீக்கி மக்களோட சுமைய குறைச்சதால அவருக்கு சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற பேரே கிடைச்சது. அதோட சீனாவுடனான மாபெரும் வணிக தொடர்புகளை விரிவுபடுத்தி வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்த பேரரசை தற்காலிகமா நிலைநிறுத்தினாரு. சோழர்களோட கடைசி வீர மன்னனான 3ஆம் குலோத்துங்க திரும்பவும் சோழர்களோட பழைய வீரத்தை நிலைநிறுத்த ரொம்பவே கடுமையா போராடினாரு. இருந்தாலும் கூட தொடர்ச்சியான உள்நாட்டு வாரிசு போர்கள், அப்புறம் தெற்கே பாண்டியர்களோட அசுரத்தனமான எழுச்சி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல அந்த 1500 ஆண்டுகால பெருமைமிகு சோழப் பேரரச ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு கேள்வியோட நம்ம நிறைவு செய்வோம். ஒரு துளி நீரை கூட வீணாக்காத சிறப்பான நீர் மேலாண்மை, உலகையே மிரட்டிய கடற்படை ஆதிக்கம், ஊழலற்ற ஆரம்பகால ஜனநாயகம் அப்படின்னு சோழர்கள் விட்டு சென்ற தடயங்கள் இன்னைக்கும் நம்மள பிரமிக்க வைக்குது. ஒரு 1000 வருஷங்களுக்கு பிறகு நம்மளோட நவீன கால சாதனைகளை வருங்காலம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிற சிந்தனையை இது உங்களுக்குள்ள எழுப்புதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தொகுப்புல சந்திக்க